ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், இன்னொரு தடவை கூட பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். இல்லை, ஃபுல் விஜய் சார் மாதிரி இருந்தது. நல்லா எடுக்க வேண்டிய படம். விஜய்க்கு ஒரு அறிகுறி போனோம். அந்த விஜய் அரசியலுக்கு வர்றது தப்பு. 200 கோடி சம்பாதிக்கக்கூடியது. ஆனால் இப்போ அரசியல் வந்ததுக்கு இது ஒரு மகத்தான தப்பு அவர் மேலே. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. விஜய் தாக்கப்பட்டார், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை தாக்குற மாதிரியெல்லாம் இல்லை. கருத்துள்ள படமாக இருந்தது. கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்ட உள்ள கருத்தாக இருந்தது படம். கருத்து கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட்டில் அரசியல்வாதிகள் இப்படி தான் இருக்கணுன்றத எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே வந்து பாருங்க. பிரமாதமாக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. சூப்பர். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம். தமாஷா நல்லா இருந்தது. அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நல்லா இருக்குது படம். நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நடக்கிற உண்மை தான் போட்டிருக்காங்க. விஜய் எல்லாம் படம் வேற லெவல் ப்ரோ, வேற நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ படம். ப்ரோ நல்லா ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க படம். எலெக்ஷனுக்கு படக்கிறதுக்கு என்ன இருக்குது? படம் வேறு, எலெக்ஷன் வேறு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா காமெடியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. மஜா படம், மஜா படம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படமே அல்டிமேட்டு. சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு சார். படம் நல்லா இருந்தது. நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்க படம். அரசியல் கலந்து ஒரு காமெடியான ஒரு படம் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காரு தம்பி ராமையா. எல்லாமே எல்லாத்தையும் ஒரு மசாலா மாதிரி கொடுத்துருக்காரு, நல்லா கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுடா. படம் நல்லா இருந்துச்சுடா, பக்காவாக இருந்துச்சுடா. 2026 அரசியலுக்கு ஏற்ற படம்னா இது. மக்கள் யாரை நம்பி இப்போ ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு அச்சஸில் அப்படியே விஜய் தானா. அவர் நடக்கிறது, பேசுறது விஜய் தான், யாரே இல்லை. TN 2026 நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதுக்கப்புறம் சூப்பர். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. இதில் எல்லா அரசியல் தலைவரையும் இழுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டைரக்டாக, ரொம்ப டைரெக்டாக சொல்ல. விஜய், ரஜினி, கலைஞர், ஜெயலலிதா மேடம் எல்லாரையுமே இழுத்துருக்காங்க. மொத்தமாக எல்லா பாலிடிக்ஸில் ஹெட் இருக்காங்கல்ல தலைவர்கள், எல்லாரை பற்றியுமே இழுத்துருக்காங்க. அதான் விஜய் அண்ணா மாதிரி பண்ணியிருக்காரு. அது ரெஃபரன்ஸ் விஜய் அண்ணன் தான் அது. ஆனால் யாரையும் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, யாரையும் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லை. அப்படியே நார்மலாக எடுத்திருக்காங்க, அவங்கவுங்க மாதிரி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆனால் படம் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. என்னென்ன நடந்துச்சு அரசியல் ரீதியெல்லாம், இப்போ நடிகர்கள்லாம் வராங்கல்ல, அவங்க வரத்துக்கு முன்னாடிலாம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஜாலியாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்டோரி பிக்கப் ஆகிறதுக்கு லேகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே, நல்லாயிருக்கு. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை விட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. ஆமாம், தேங்க்யூ சார். சார் படம் நல்லா இருக்கா கேட்குறீங்களா? நல்லா சார், சூப்பராக. TN 26 நல்லா இருக்குது, அழகாக இருக்குது படம். இப்போதுக்கு தேவையான படம் தான். தயவுசெய்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொல்கிறது தான் சொல்ல வராங்க. அதை கொஞ்சம் ஜாலியாக சொல்கிறாங்க சார். நாம் அதுதான் சார், கலாய்க்கிறோன்னு நினச்சா கலாய்க்கிறேன் சார். இல்லை ஒரு நார்மலாக ஒரு மூவி பார்க்குறோன்னு நினச்சா நார்மலாக பார்க்குறேன் சார். ஆக்சுவலாக விஜய் மாதிரி உங்களுக்கு தோணும், அது உங்கள் அந்த மாதிரி வராங்க, அந்த மாதிரி தோணுது, அவ்வளோதான். அவர் தான் கலாய்க்கிறாங்கலாம் சொல்ல முடியாதுல்ல சார். சார் ஜாலியாக சார், நல்லா இருக்குது சார் படம். ஆக்சுவலாக ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் சார். நமக்கு தேவை இப்போ ஃபேமிலியாக வந்து பார்க்குறது தானே சார். நல்லா பண்ணியிருக்காரு சார். சார் அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணுறவர் சார். அவருக்காகவே இந்த மூவி வந்தேன் சார். ஆக்சுவலாக சரி சார், மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது சார். எல்லாம் போகுது. நம்ம அதான் சார், எப்படி சொல்ல சார், குறை சொல்லுவோம்ல சார், இங்கே நல்லா இல்லாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்படியே போயிட்டாரு. ஆக்சுவலாக மூவி முடிஞ்சதாக கூட நமக்கே ஒரு மாதிரி என்னடா மூவி முடிஞ்சிச்சான்ட்டு சடனாக முடியுது. அப்படிலாம் சார் ரெண்டுமே கரெக்டாக போகுது சார்.
நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் அப்படியே கரெக்டாக கொண்டு போகிறாங்க. ஒருத்தர் மூவியில் ஒருத்தர் சினித்துறையில் இருக்கார், உள்ளே வர பாலிடிக்ஸில் அவருக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அவருக்கு. சத்தியமாக ஃபேமிலியோட ஜல்லாக போகலாம் சார் ஃபேமிலியோட. ஏன்னா நீங்கள் வந்து முகம் அது சுளிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சார். ஸோ இவங்க எந்த கட்சியுமே டார்கெட் பண்ணல, ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதில் எப்படி இருக்குன்றதை ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக காட்டியிருக்காங்க. பக்காவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது பழைய ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணி 2026 வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அந்தந்த பாயிண்ட்டுக்கு மேக்கப் எப்படி இருக்கணும், ஆக்டிங் எப்படி இருக்கணுன்றது அவர் ஒரு நார்த் இந்தியன்லேருந்து வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பக்காவாக பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலாக ரொம்ப ரசிக்கிறேன். நம்மலாம் லேடிஸ் நிறையா ஹீரோயின்ஸ் பார்த்துருப்போம், அதர் லாங்குவேஜ்லேருந்து வந்தால் இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஹீரோவாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவரை தான் பார்க்குறோம். ஃபிலிமில் வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாரு, நல்லா இருக்குது. அதுவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. செட் ஆயிருக்கு, பக்காவாக செட் ஆயிருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே அவர் அந்த வைப் அதில் வச்சுட்டே தான் இருப்பார். நல்லா தமிழ் பேச ஆரம்பித்தாலுமே அந்த வைப் அதில் இருக்கும். சாங்ஸ் வந்து கம்மி தான், அதாவது சாங்ஸ் போட்டு ரொம்ப போர் அடிக்கல. கரெக்டாக இந்த படத்துக்கு எங்கே சாங்ஸ் நீடோ வச்சுருக்கிறாங்க, நல்லாயிருக்கு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நிகழ்கால அரசியலில் ரொம்ப தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு நடிகர் அவரான்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவரை பற்றி சொல்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியல. பட் ஆனால் நடிகர்களை நம்பி போய் நிறைய பேர் எம்எல்ஏ எம்பி அது மாதிரிலாம் பணத்தை காசு கொடுத்து செலவு பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பணம்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு படமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக நம்ம எடுத்துக்கலாம். பாட்டெலாம் 2 பாட்டு நல்லா இருந்தது. இந்த பாடல்களையும் இந்த படத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் ஃப்ரீயாக கவர்மெண்ட் போட்டு விடணும்னு சொல்கிறேன். ஏன்னா விழிப்புணர்வாக இருக்கும் இந்த படங்கள்லாம். நட்டியோட ஆக்டிங் நல்லா இருந்தது, நட்டியோட கேரக்டரு நல்லா தான் இருந்தது. ஒரு நடிகரோட கேரக்டர்னு சொல்கிறாங்க. நட்டிக்கு ஒரு மெச்சூரிட்டியாக ஒரு மேக்கப் போட்டால் இப்படி தான் இருப்பான். அது அவர் ஹைட்டு அவர் வெயிட்டுக்கு அப்படி தான் இருப்பார். அது இன்னொரு நடிகரை டச் ஆகுதுன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதை வந்து ஒரு நடிகருக்கு தான் டச் ஆகும்னா இல்லை, நடிகராக வந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து டச் ஆகும். அவங்களும் டைவர்ஸில் இருப்பாங்க. அவங்களும் நம்ம தமிழ்நாடு ஆளுங்கன்னு தான் சொல்ல முடியாது. இது ஒரு கதை, யார் வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு லவ் சாங்காக இருக்கட்டும், அது இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு அரசியல் சாங்காக இருக்கட்டும், சூப்பராக இருந்தது. நல்லாவே நடிச்சிருக்காரு நட்டி. ஃபஸ்ட் ஹாஃபில் லைட்டாக இருக்கும், பட் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக நட்டி அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் எந்த படம் பண்ணாலும் அந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பார். அதை இதில் வந்து பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. எல்லோரும் வந்து ஒரு கட்சி தலைவரை நினச்சாங்க, கடைசியில் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா நம்மலாம் இங்கெல்லாம் படம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த படத்தால் சினிமாவில் இருந்து போன தலைவர்கள் தான் எத்தனையோ பேர். அரசியல் வேறு சினிமா வேறு கிடையாது, ஓகேவா? அது மாதிரி அரசியலில் மூத்த தலைவர்களோட முன்னேற்றத்தை எல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்த தலைவர்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா? எல்லாத்தையும் கோடியை விட்டுட்டு உச்சத்தை விட்டுட்டு மிச்சத்தை விட்டுட்டுலாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் எந்த விதத்துலையுமே தாக்கப்படலை. கண்டிப்பாக TN26 வந்து அதாவது தங்க நட்சத்திரமாக இந்த 2026 இருக்கும். அதில் யார் வந்து இருப்பாங்கன்றத வந்து மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த சினிமா எதுவுமே முடிவு பண்ண முடியாது. சினிமாவுக்கு வந்தோம்னா அழுதோம்னா சிரிக்கலாம், சிரிச்சா சிந்திக்கலாம், இது ஒண்டி தான். அதை தான் சொல்லியிருக்காங்க. அழகாக இருக்குது படம், ஓகே. நிறைய இடத்துல சிரிப்பு தான். மேலே வானம், கீழே பூமி, நடுவில் காடு, நெஞ்சில் காடு, அது யாரு ட்விஸ்ட் நீ வச்சுக்கோ, அவ்வளோதான். கட்டிட்டு அதான்ப்பா அதாவது ஒரு நடிகர் குல்சன் குமாராக வந்து வடநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் நீ உனக்கு என்ன வேலை தெரியும்னு சொல்கிறப்ப தான் கேட்குறாரு. எனக்கு அழுகிறவங்களை சிரிக்க வைக்க தெரியும், சிரிக்கிறவங்கள சிந்திக்க வைக்க தெரியும்னு ஒரு நடிகனாக காமெடியனாக வராரு. அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்டு அரசியலுக்குன்னு கூப்பிட்றாங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். அதை தான் காட்டியிருக்காங்க. நம்ம இன்னும் இதை யோசித்தோம்னா வடநாட்டு அரசியலை தான் எடுத்துக்கணும். வடநாட்டில் எவனும் வந்து அரசியலுக்கெல்லாம் போகலை நடிகர்கள். அதனால் இவங்க படத்தை படமாக எடுத்திருக்காங்க. விஜயை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் அண்ணாவை படம் ஓடத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டுமே, எல்லாம் அவரு கூட நடித்த அடிமைகள் தானேப்பா, பாச அடிமைகள், ஓகேவா? யாராவது இந்த படத்தில் நடித்தவங்க யாருமே வந்து தளபதி கூட நடிக்காதவங்களா இருக்காங்க? எல்லாம் அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அதனால் அதை வந்து படத்தமாக பார்ப்போம், ஓகேவா?